பிரபஞ்ச சக்தி டிவி. Video 50. கடமை மாத இதழ் பிப்ரவரி 2007. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: We will build Ram Temple. The BJP President Rajnath Singh virtually challenged the Congress and the Samajwadi Party to say publicly that they would rebuild the Babri Masjid, which was demolished in December 1992. Mr. Singh asserted that his party was committed to building a Ram temple at the disputed site at Ayodhya. கட்டப்போவது ராமர் கோயிலா அல்லது பாபர் மசூதியா என்பது கிடக்கட்டும். மதம் இல்லாமல் மக்கள் இல்லை என்பதை அரசியல்வாதிகள் புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் முக்கியம். செய்தி: Karunanidhi honors Santhi. Presents her with a check for 15 lakh rupees, huge plasma television. Chief Minister Karunanidhi asked Santhi, who has won the silver medal in the women's 800 meters in the Asian Games, not to worry about her failure in the gender verification test as long as she was true to her conscience. ஓர் ஆண்மகன் சாந்தியை மனைவி என்று சொல்ல வேண்டும். அப்போதுதான் சாந்திக்கு ஏற்பட்ட களங்கம் நீங்கும். செய்தி: Saddam Hussein executed. The former Iraqi President Saddam Hussein was hanged, bringing to an end an era which has left a powerful imprint on West Asia. சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டதை வரவேற்று அல்லது ஆமோதித்து அல்லது ஆதரித்து எந்த ஒரு நாட்டு அரசாங்கமோ அல்லது மக்கள் அமைப்போ கருத்து கூறவில்லை என்பது சிந்திக்க வேண்டிய விஷயம். செய்தி: It's time for introspection. Fewer gold medals cause for concern. The Indian contingent of 400 plus athletes managed to return home with 54 medals, 10 gold, 18 silver and 26 bronze. China has won more than 300 medals and nearly half of them in gold. Korea and Japan have nearly 200 medals each. This is no time to rejoice but time for introspection. Otherwise, Indian sport will be left out in the cold. இந்தியாவின் சுக துக்கங்களை நிர்ணயிக்கின்ற உனக்கு வெற்றி என்று ரவீந்திரநாத் தாகூர் எந்த கடவுளை பற்றி சொன்னாரோ அந்த கடவுளை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் விளையாட்டில் கூட இந்தியா செல்லாக்காசு ஆகிவிடும். செய்தி: IT cases. Proceedings against Jayalalitha, Sasikla stayed. The Supreme Court stayed all further proceedings initiated by the Income Tax Department against former Tamil Nadu Chief Minister Jayalalitha before the Chief Metropolitan Court. Economic Offences 1, Egmore, Chennai. வருமான வரி இலாக்காவுக்கு நேர்மை இருந்தால், திறமை இருந்தால், திராணி இருந்தால் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கில் ஜெயித்து காட்டட்டும். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். குறள்: வீழ்நாள் படாமே நன்றாற்றின் அகத்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். பொருள்: ஒருவன் அறம் செய்யத் தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தைச் செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். நாள்தோறும் தவறாமல் தர்மத்தை கடைபிடித்தால்
அதுவே வாழ்நாள் முடியும் வழியை அடைக்கும் கல்லாகும் என்பது ஓரளவுக்கு சரியான பொருளாக தோன்றுகிறது. அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியும் வீழ்ச்சியும். இந்து மதத்தின் குறைகள். ஓர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து 7 அடி 7 ஸ்டெப்ஸ் எடுத்து வைத்தால் அதுவே அவர்கள் திருமணத்தை பூர்த்தி செய்யும் என்று வேதகால ஆரியர்கள் சொன்னார்கள். அதையே கடைபிடித்தார்கள். திருமணம் இவ்வளவு எளிதாக இருக்கக்கூடாது என்று நினைத்து அக்னியை வலம் வர வேண்டும், ஐயர் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்ல வேண்டும், திராவிட பாணியில் தாலி கட்ட வேண்டும் என்று திருமண முறையை மாற்றி அமைத்தார்கள். ஐயர் சொல்கின்ற ஸ்லோகங்களுக்கு என்ன பொருள் என்று தெரியாததால் திராவிடர்கள் சீர்திருத்த கல்யாணத்தில் ஈடுபாடு காட்டி அதை மக்கள் மத்தியில் பிரபலமாக்கி வளர்த்து விட்டார்கள். ஆனால் ஐயர் பயம் இன்னும் பெரும்பாலோருக்கு இருக்கிறது. எத்தனை நாட்களுக்கு ஐயர் மந்திரத்தை வைத்து மக்களை ஏமாற்ற முடியும்? எவ்வளவு காலம் புரியாத சமஸ்கிருதம் என்ற கடவுள் மொழியை வைத்து அவர்களை கட்டுப்படுத்த முடியும்? சாஸ்திரி சொல்லும் ஸ்லோகங்களை திருமண தம்பதிகளுக்கு புரியும் மொழியில் உறுதிமொழியாக வாசகமாக மாற்றினால் என்ன? எல்லோரும் ஐயராகி விடுவார்கள், எல்லோரும் திருமணத்தை நடத்தி வைக்க தகுதி பெற்று விடுவார்கள் என்ற ஆரிய பிராமணர்களின் குறிய பார்வை அற்பமானது. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. ரிக்வேதத்தை உருவாக்கிய ஆரியர்கள் திராவிடர்களின் சிந்து சமவெளி நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரம் எதுவும் இல்லை. ஆரியர், திராவிடர் ஆகிய இருவருமே இந்தியாவின் பூர்வீக குடிமக்கள் அல்ல. 2 இனத்தவரும் இந்த நாட்டிற்கு வந்து குடியேறியவர்களே. ஆரிய நாகரிகத்தில் ஈரானிய அம்சங்கள் காணப்படுகின்றன, திராவிட நாகரிகத்தில் சுமேரிய அம்சங்கள் காணப்படுகின்றன. எனவே ஆரியர்கள் ஈரானிலிருந்து அல்லது ஈரான் வழியாக இந்தியாவிற்குள் வந்திருக்க வேண்டும். அதேபோல் திராவிடர்கள் சுமேரியாவிலிருந்து அல்லது சுமேரியா வழியாக இந்தியாவுக்கு வந்திருக்க வேண்டும். தென்னிந்தியா, இலங்கை, மலேசியா, தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா மற்றும் மடகாஸ்கர், தென்னாப்பிரிக்கா ஆகியவை ஒரே காலத்தில் ஒரே கண்டமாக லெமூரியா என்ற பெயரில் இணைந்திருந்தன என்று தமிழ் அறிஞர்கள் நம்புகின்றனர். இராமாயணம், மகாபாரதம் ஆகிய 2 சமஸ்கிருத காவியங்களும் கபாடபுரம் என்ற நகரம் தென்னிந்தியாவில் இருந்ததை குறிப்பிடுகின்றன. கபாடபுரம் நகரத்தில்தான் 2வது தமிழ் சங்கம் செயல்பட்டது. அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. அரசியல் ரீதியாக சுதந்திரமடைந்த ஆப்பிரிக்க நாடுகள் அடிப்படை பொருளாதார சமூக முன்னேற்றத்தில் ஈடுபாடு காட்டின. சாலை, ரயில், விமான போக்குவரத்து ஆகியவை ஆப்பிரிக்காவை மாற்றியதோடு அடிமைகளை வைத்து வியாபாரம் செய்தது போய் பொருட்களை வியாபாரம் செய்யும் நிலை உருவாயிற்று. பொருளாதார ரீதியாக இப்போதும் ஆப்பிரிக்க நாடுகள் முன்னேற்றம் அடையவில்லை. ஆனால் இக்கண்டத்தின் பெரும்பகுதி பஞ்ச அபாயத்திலிருந்து தப்பித்து கொண்டது. சில நாடுகளில் செழிப்பு, சில நாடுகளில் வறுமை என்ற நிலை ஆப்பிரிக்க கண்டத்திலும் காணப்படுகிறது. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. Each and every are similar in meaning, but every is a stronger word than each. Every means each without exception. Example, each boy was given 5 minutes to speak. Every citizen should pay the tax. Each is used while speaking of 2 or more things. Every is used only in speaking of more than 2. Each of my 2 sisters gave rupees 500. Everyone in the office liked the new premises. Be a man of quotations. There is nothing called impossible because impossible itself says, I am possible. Ambition is but the evil shadow of aspiration. Failure is only the opportunity to begin again more intelligently. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். கரீப், கரீப் ஏழையான. பீமார், பீமார் நோயுற்ற. ஜரா, ஜரா கொஞ்சம். பாத், பாத் விஷயம். பெஹனோம், பெஹனோம் சகோதரிகளே. வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். मैंने एक गरीब आदमी को देखा. मैंने एक गरीब आदमी को देखा. நான் ஓர் ஏழை மனிதனை பார்த்தேன். बीमार कुत्ते को इलाज चाहिए. बीमार कुत्ते को इलाज चाहिए. நோயுற்ற நாய்க்கு சிகிச்சை தேவை. பாய் ஜரா நமக்கு லாவோ. பாய் ஜரா நமக்கு லாவோ. அண்ணா கொஞ்சம் உப்பு கொண்டு வா.
பஹனோ மேரி பாத் சுனியே, பஹனோ மேரி பாத் சுனியே, சகோதரிகளே என் பேச்சை கேளுங்கள். ஓ கிதாப் படோ, ஓ கிதாப் படோ, அந்த புத்தகத்தை படி. அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள வழிகாட்டும் கொள்கைகளின்படி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தன் பொருளாதார சக்திக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்ற வகையில் அரசு மக்களுக்கு வேலை, கல்வி கிடைப்பதற்கும், வேலையற்றோருக்கும், முதுமை, நோய், உடல் ஊனத்தால் பாதிக்கப்பட்டோருக்கும், வறுமையில் வாடுவோருக்கும் உதவி கிடைப்பதற்கும் வழிவகை செய்ய வேண்டும். வேலை செய்வதற்கு நியாயமான மனிதத்தன்மை உள்ள சூழ்நிலை, மகப்பேறு நிவாரணம் ஆகியவற்றை அரசு உறுதி செய்ய வேண்டும். அரசு தேவையான சட்டங்களை இயற்றி பொருளாதார அமைப்புகளை உருவாக்கி விவசாயம் மற்றும் தொழில்துறை ஊழியர்களுக்கு கௌரவமாக வாழ்வதற்கு தேவையான ஊதியம், சூழ்நிலை ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். மனிதனை விட உயர்ந்த உயிரினம் வேறு கிடையாது. அதனால்தான் லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் சூரியனும் சந்திரனும் அவன் மீது ஆதிக்கம் செலுத்த ஆசைப்படுகின்றன. அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள். ராஜி கண்ணீர் விட்டு அழுததோடு நிறுத்தி இருந்தால் அவள் மீது இறக்கப்பட்டிருப்பேன். அது காதலாக மாறியிருக்காது. ஆனால் அவள் சீறிக்கொண்டு கோபப்பட்டது அவள் மீது எனக்கு மரியாதையை ஏற்படுத்தியது. அந்த மரியாதை தான் காதலானது. அந்த ஒரு நிமிடத்தில், ஒரு நொடியில் இருவர் மனதிலும் காதல் துளிர்த்து விட்டது. ஒரு நாள் பேச்சுவாக்கில் அலட்சியமாக சொன்னேன், ஒரு பெண்ணை காதலித்தேன், திருமணத்தில் முடியும் என்றுதான் நினைத்தேன், ஃபெயிலியர் ஆகிவிட்டது. இதை கேட்டவுடன் அவள் உடல் சிலிர்த்து விட்டது. வெட்கம் அவளை பிடுங்கி தின்றது. முதலில் அவள் மனதில் எழுந்த கேள்வி, இந்த ஆள் நம்மைத்தான் சொல்கிறானாம். என்னை காதலிப்பதாக அவன் எப்போது சொன்னான்? என்னிடம் காதலை பற்றி பேசவே இல்லை. பிறகு எப்படி அது ஃபெயிலியர் ஆனது? சரி, எப்படியோ மனதில் இருந்த காதல் ரகசியத்தை கொட்டிவிட்டானே, அது போதும். ராஜியின் இதய பட்டிமன்றத்தில் கேள்விகளும் பதில்களும் பலமாக மோதிக்கொண்டன. சரி, வேறு ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறான் என்றே வைத்துக்கொள்வோம். அவளை காதலித்தேன் என்று எப்படி தைரியமாக சொல்கிறான்? அந்த காதல் தோற்று போனது என்று எப்படி வருத்தப்படாமல் சொல்கிறான்? காதலிப்பதும் அதில் தோற்பதும் இவனுக்கு சாதாரணமான விஷயமா? துணிச்சலான பேர்வழிதான். ஒரு வகையில் நமக்கு ஏற்ற ஆள். அது சரி, பழைய காதல் தோல்வியாகிவிட்டது. இப்போது என்ன பிளான்? புதிய காதலா? யாரை காதலிப்பான்? என்னையா? அடப்பாவி, என்ன துணிச்சல் இவனுக்கு! சரி, எப்படித்தான் காதலிக்கிறான் என்று பார்ப்போமே. இருக்கையை விட்டு 10 நிமிடங்கள் காணாமல் போனவள் மீண்டும் திரும்பி வந்தாள். புடவை முந்தானையால் உடம்பை மூடியிருந்தாள். எப்போதுமே அவள் அப்படி செய்ததில்லை. ஆனால் மனதில் இருந்ததை அவளால் மூட முடியவில்லை. கண்கள் காட்டி கொடுத்து விட்டன. அவள் காதல் தாகத்திற்கு தண்ணீர் ஊற்றியதற்காக மகிழ்ச்சியும் நன்றியும் அவள் கண் பார்வையில், பேசிய குரலில் வெளிப்பட்டன. அடுத்த தலைப்பு கவிதை. வெண்ணிலவு கிராமத்தில் தினமும் கண்டேன். ஊருக்கே அதுதான் பெரிய விளக்கு. உட்கார்ந்து அதை பார்க்க அப்போது நேரம் இருந்தது. நிலவு வெளிச்சத்தில் சாப்பிட்டதுண்டு. கண்ணாமூச்சி விளையாடும் வயது. காதலிக்கவில்லை, பாட்டும் வந்ததில்லை. நகர வாழ்க்கை ஆரம்பித்தது. மின்சார வெளிச்சமும் வந்தது. இங்கு நிலவுக்கு என்ன வேலை? பயனற்றதை யார் பார்ப்பார்? வியாபார கவிஞனுக்கு மட்டும் நட்சத்திர ஹோட்டலில் நிலவு தெரிகிறது. அவன் பாட்டிலே சேர்க்காவிட்டால் அது என்றோ பட்டு போயிருக்கும். நிலவை போல் முகம் என்கிறான். நிலவின் நினைவே அப்போதுதான் வருகிறது. நிலவே, நகரத்தை விட்டு போய்விடு. உன்னை மதிப்பவர் இங்கு இல்லை. நீ யாருக்கு வெளிச்சமோ அவர் என்றும் உன்னை மதிப்பார். காட்டிலும் கடலிலும் கிராமத்து நடுவிலும் நீயே சோடியம் விளக்கு. எங்கே நிலையான மதிப்பு உண்டோ அங்கே நிரந்தரமாய் ஒளி வீசு. நகரத்து பெண்களுக்கு நீ ஓமையாய் இருந்தது போதும். அடுத்த தலைப்பு கட்டுரை. சமூகம். இன்றைய இளைஞர்களுக்கு சமூக பொறுப்பு, சமூக உணர்வு இல்லை என்று மேடையில் பேசுவது, பத்திரிகையில் எழுதுவது பல பேருக்கு ஃபேஷன் ஆகிவிட்டது. அவர்கள் பேசுவதும் எழுதுவதும் உண்மை அல்ல. புராண காலத்திலிருந்து நவீன காலம் வரை சமூகத்தில் நடப்பதை பொறுத்து இளைஞர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு ஒரு இளைஞன் நாட்டுக்காக உயிர் கொடுக்க முன்வர வேண்டும் என்று சொன்னபோது இளைஞர்கள் தயங்காமல் கையிலே ஆயுதம் ஏந்தி போர்க்களம் புகுந்தனர். ஒவ்வொரு நாட்டிலும் அந்நியரை விரட்டிவிட்டு தன் நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள், மன்னராட்சியை நீக்கிவிட்டு மக்களாட்சியை கொண்டு வந்தவர்கள் இளைஞர்கள்தான். நாட்டை காக்க வேண்டும்
என்று நாட்டுப்பற்று விதையை ஊன்றிய போது அது இளைஞர்கள் மனதிலே வேர்விட்டு வளர்ந்தது. ஆனால் இப்போது நாட்டை காக்க வேண்டும், நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர், சொல்ல தகுதியுள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? தான் தலைவனாக வேண்டும், தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், தானும் தன்னை சேர்ந்தவர்களும் பதவிக்கு வந்து சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தலைவர்களின் பேச்சுக்கு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் மயங்குவார்களா? இந்த சுயநலவாதிகளின் பதவி மோகமும் உல்லாச வாழ்க்கையும் பெற்றோர்கள் மனதிலே கசப்பை ஏற்படுத்துகிறது. இவர்களை பின்பற்ற சொல்லி எந்த தாய் தந்தையும் பிள்ளைகளை ஊக்குவிப்பதில்லை. அதன் விளைவுதான் இளைஞர்கள் சொந்த வாழ்க்கையோடு தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்கிறார்கள். உயர்ந்த தலைவர்கள் பலர் அல்ல, ஒரே ஓர் உயர்ந்த தலைவன் உருவாகட்டும். பிறகு பாருங்கள், இந்த நாட்டு இளைஞர்கள் சாதனையாளர்களாக, யுக புருஷர்களாக மாறுவார்கள். இன்றைய சமூகம் தன் குறைகளை உணர்ந்து ஒத்துக்கொண்டால் நிச்சயம் உயரும். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. இந்திய உச்சநீதிமன்றம் டெல்லியில் தெருநாய்கள் இருக்கக்கூடாது என்றும் அவற்றை பிடித்துக் கொண்டு போய் ஓரிடத்தில் கொட்டில் கட்டி அடைத்து வைக்க வேண்டும் என்றும் மீண்டும் தெருவில் கொண்டு வந்து விடக்கூடாது என்றும் டெல்லி அரசுக்கு உத்தரவிட்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா? உச்சநீதிமன்றத்தின் ஆணையை வரவேற்கிறேன். தெருநாய் பிரச்சனை டெல்லியில் மட்டும்தான் இருக்கிறதா? இந்தியா முழுவதும் இருக்கிறது. எனவே இந்த ஆணையை உச்சநீதிமன்றம் இந்தியா முழுவதற்கும் நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி 2. மகிழ்ச்சியான செய்தி ஏதாவது சொல்வீர்களா? பங்குச் சந்தையில் ரூபாய் 22,000 முதலீடு செய்து முதலாக ரூபாய் 1750 சம்பாதித்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வி 3. இன்பம் எங்கே என்ற பாடலை பாடுவீர்களா? இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே 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 என்று தேடு, கனிரசமாம் மது அருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். கனிரசமாம் மது அருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே 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 என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, மாடிமனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மாடிமனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மழலை மொழி வாய் அமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம், உன் மார் மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. பாய் சார். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.